சோதனை ரெண்டு வகை. ஒண்ணு செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா வேதனையா கொடுப்பான். இன்னொரு சோதனை இருக்கு, கொடுக்கப்பட்ட சோதனையினால் அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவான். இதுல எந்த கேட்டகரியில் நம்ம இருக்குன்னு தெரியல. செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் பிராச்சித்தியமாக அல்லது தண்டனையாக இதை கொடுத்திருக்கிறானா, அல்லது இந்திய முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து சட்ட போராட்டத்தோடு இவர்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று கொடுப்பது ஒரு வகையிலே உயர்ந்த அந்தஸ்தை இந்த முஸ்லிம்கள் அடைய வேண்டுமா தெரியல. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்கிற பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் சரியாக நடக்காவிட்டால் கெட்ட ஆட்சியாளர்களை வைத்து உங்களை நான் சரி பண்ணுவேன். முஸ்லிமாக பிறந்த நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்காமல்